ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு கண்டென்ட்டோட வரலான்னு இருக்கேன். நேத்தா ஒரு படம் பார்த்துக்கிட்டோம். ஒரு ஹீரோ என்ன பண்றாரு, டக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பில்டிங்குள்ள உள்ள போகணும் அப்படின்னோன்னு ஏசி டக்டுக்குள்ள டக்குன்னு ஒரு பில்டிங்கை கழட்டி ஒரு ஏசி அவுட் கழட்டுறாரு. டக்குன்னு உள்ள போறாங்க, உள்ள குதிக்கிறாங்க, அப்படியே ஊசி ஊசி உள்ள போய் ஏசி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் படத்துக்கு சாத்தியமே தவிர நிஜங்கள்ல அது வந்து சாத்தியம் கிடையாது. ஒரு ஏசியோட டக்ட் மினிமம் ஒரு 2.5 அடி விட்டு இருக்கும். ஹைட் மினிமம் 6 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் 12 இன்ச்சஸ் வைப்பாங்க. நம்ம ஊர்ந்து போறது நடந்து போற அளவுக்குலாம் ஏசி டக்ட் ஃபினிஷபிள் இருக்காது. அதே மாதிரி நம்ம பில்டிங் உள்ள போற அளவுக்கும் உள்ள ஸ்பேசியஸா இருக்காது. படத்தோட கதைகளுக்காண்டி அது பண்றாங்களே தவிர மத்தபடி ஏசி டக்ட்னால நமக்கு ஒரு சென்ட்ரலைஸ் யூனிட், நம்ம ஒரு வீடு கட்டுறோம், பிரம்மாண்டமான வீடு பண்றோம், வீட்டோட சைஸ் வந்து ஒரு 5 பெட்ரூம் இருக்கு, பிரம்மாண்டமா பண்றோம், வீட்டுக்குள்ள உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற தாட்லாம் வந்து நடக்காத விஷயம். இந்த மாதிரி தகவல்களுக்கு தேங்க்யூ. ஃபியூச்சர் பில்டர்ஸ் இது எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்னாலும் ஜஸ்ட் கால் ஃபியூச்சர் பில்டர்ஸ். யூ ஹேவ் அ பெட்டர் ஒப்பீனியன். தேங்க்யூ.